எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏகன் ஸ்டுடியோ. இன்னைக்கு வந்து சார் படத்தோட ட்ரெய்லர் பார்க்க போறோம். இப்பதான் வேட்டையன் படத்தோட டீசர் பார்த்தேன். கீழே லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், பாருங்க, செக் பண்ணி பாருங்க. அப்புறம் வந்து சார் படம் வந்து எனக்கு ரொம்ப நாளா வந்து எனக்கு வந்து நான் ட்ரெய்லர் பார்த்தேன். முன்னாடி இதுக்கு முன்னாடி விட்டுருப்பாங்க, ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி விட்டுருப்பாங்க. அது பார்த்தேன். அதுல இருந்து எனக்கு வந்து இந்த படத்து மேல மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு இருந்தது. விமல் சார் வந்து நல்ல நடிகர். எனக்கு கலவாணி படத்துலயும் தெரியும், எனக்கு சூப்பரான நடிகர் அவரு. சரியா பயன்படுத்த மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அதுல நான் நல்லா அடிச்சிருப்பேன். இதுல பாத்தீங்கன்னா நல்லா அடிச்சிருந்தேன். விலங்கு வெப் சீரிஸ் சூப்பரா அடிச்சிருப்பாரு. வெற்றிமாறன் சார் வழங்கும் படம் இது. யார் யார் என்னன்னு தெரியல. படத்தை ட்ரெய்லர் பார்ப்போம். ட்ரெய்லர் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பேசுவோம். சரி, வாங்க ட்ரெய்லருக்கு போயிடுவோம். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. வெற்றிமாறன் வழங்கும். ஆசிரியர்னா என்னன்னு தெரியுமா? ஆசுன்னா தப்பு, இரியன்னா திருத்துறவன். நீ திருத்துறவனா இல்லையா சார் அன்னிமடம் பண்ற டைரக்டர். என் பேரு ஞானம் மாங்கொல்லை பொன்னரசன் சிவஞானம். வாத்தியார்னாலே ஒரு நல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாகே சுடா படத்துல வாத்தியார ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. இப்படி வச்சிட்டு போறாரு. படிச்சு கிழிச்சிடுற மாதிரி. பாத்தியா உன் மார்க்க? 7க்கு 100 சார். 100க்கு 7 முட்டாள் சார். நான் சொன்னேன்ல, இவதான் உன் மருமக. ஃபிலிம் நினைக்கிறேன், பழைய காலத்து ஃபிலிம், அந்த டோன் தெரியுது. மனு நீதியை ஒழிக்க சொன்னா மக்கள் நீதி கேட்டு கொடுக்குற மனு ஒழிக்கிறானுங்க. பாத்தியார, இந்த ஊருக்காரங்களை பத்தி தெரியாதுல்ல. ஒரு நாள் அவனுங்க யாருன்னு நல்லா காட்டுவானுங்க. பஞ்சம் பொழைக்க வந்த பரதேசிங்க நீங்க. படிப்பு ஒரு கேடாடா. கூட்டுறது பெருக்கிறது அல்றதுன்னு கொடுத்த வேலையை மட்டும் பாருங்கடா. அந்த பள்ளிக்கூடத்தை இடிக்கணும். அதை நம்ம ஊர் ஜனங்களை வச்சே இடிக்க வைக்கணும். தாத்தா உயிரோட இருக்காரு. ஆடணும் சாமிய பகச்சா வயசே அவ்வளோ தாத்தாவுக்கு. தண்டனை. யாரு உண்மையை சொல்றாங்களோ அவங்கள பைத்தியன்னு தான் இந்த உலகம் பட்டம் சொல்லும். பயங்கரமா இருக்கு. ஒரு பயங்கரமா இருக்கு ஷாட்டு. நல்லா இருக்கு. நான் சொல்லி கொடுக்கணும்னு இங்க தைரியமா வந்து நிக்கிறது உங்களை மாத்துறதுக்கு இல்ல, உங்க சந்ததிகளை மாத்துறதுக்கு. ஞானமும் அறிவும் தான் மனுஷனுக்கு அழகு. பயங்கரமா இருக்குங்க டோனு. சினிமா மொத்தம் 2 விதமா சினிமா இருக்கு. தேட்டர்ல போய் ஒரு 2 மணி நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வர சினிமா, தேட்டர்ல இருந்து வெளில வந்து ஒரு 10 நிமிஷம் அழுகுற சினிமா, இன்னொன்று இந்த சமூகத்தை மாத்துற சினிமா. இப்படி பிரிக்கலாம், சினிமாவை பிரிக்கலாம். ஆமா, உண்மைதான். சினிமா என்ன வச்சு என்ன மாற்ற முடியும் தானே நினைக்கிறீங்க? அப்படி கிடையாது. சினிமாவால என்னென்னமோ பண்ணலாம். அது பார்க்குற நம்மளுக்கு புரியணும், எல்லாருக்கும் புரியணும். சினிமா அப்படிதான் நம்மளை வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா. சமூகத்திலுமே அந்த தாக்கத்தோட அதிர்வலைகள் இருக்கும். படிப்பு எவ்வளோ முக்கியம், இங்க அதை படிச்சுட்டு அதால ஒரு பயணம் இல்லாம கஷ்டத்துல இருக்கவங்க தான் தெரியும். நீங்க இப்போ நான் சின்ன ஒரு இது சொல்றேன். நம்ம வந்து ஸ்கூல் லைஃப்ல வந்து படிக்காம சுற்றிட்டு இருந்திருப்போம். அப்போ வந்து அது சுமையா தெரிஞ்சிருக்கும். இப்போ எல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு சம்பாதிக்க போறப்ப நம்ம படிச்ச படிப்புல இருந்து அதுக்கு மேல ஒருத்தன் படிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு போலாங்க. அங்க பாக்குறப்ப நம்ம இன்னுமே நல்லா படிச்சுருக்கலாமே, ஐயோ நம்ம அந்த படிப்பை விட்டுட்டோமே, ஒரு ஃபீல் வரும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம போய் என்ன பண்ணுவோம், சின்ன பசங்களை பார்த்தா டேய் நல்லா படுறா, படிப்பு தான்டா முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். படிச்சாங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம், நல்ல வேலைக்கு போகலாம். அவனத்தமா சொல்லுவான், இப்ப டேய் முட்டுப்படா, அவன் யாரா அவன் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா நம்ம அனுபவப்பட்டாதானே அதுக்கு ஒரு வழி என்னன்னு தெரியும் நம்மளுக்கு. ஸோ அதனால சொல்றேன், மேக்சிமம் எல்லாம் படிச்சிடுங்க. என்னோட ஒரு கருத்து சொல்ற வேண்டுகோள். படிச்சிட்டோம்னா நம்ம என்ன வேணா பண்ணிடலாம்.
படிப்பு ரொம்ப முக்கியம், பயங்கரமான ஆயுதம். ஸோ இந்த படத்துல அதைத்தான் வலியுறுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாத்தி படம் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் சூப்பரான கான்செப்ட். வாத்தி படம் கமர்ஷியலா கொண்டு போயிருந்தாலுமே ஒரு பயங்கரமான ஒரு வாத்திங்கிறது கருத்து பயங்கரமான படம் அது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவுமே நல்லா இருக்குது. ஒரு கதையை வந்து எப்படி சொல்லணுமோ அதை அந்த வகையில கரெக்டாக கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகிறதுக்கு இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். மியூசிக் நல்லா இருக்கு, பாட்டு கேட்ட நல்லா இருக்கு, ஒரு சில பாட்டு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு கேட்கறதுக்கு. இந்த பீரியட் ஃபிலிங்கிறப்ப நம்ம பழைய காலத்தில் பார்க்குற டோன் சூப்பராக இருக்கு. அப்புறம் வந்து கலர் கிரேடிங் நல்லா இருக்குது, எடிட்டிங் நல்லா இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு. பார்ப்போம் இந்த படத்தோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வெற்றிமாறன் சார் வழங்குறாரு, நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவரு சும்மா வரமாட்டார். வெற்றிமாறன் சார் வந்து வரமாட்டார்ல, அவருக்குமே வந்து இது ஏதோ ஒரு ஹோப் இருக்கும் இந்த படத்துக்கு. சாருக்கும் மிகப்பெரிய ஒரு ட்ரிபியூட்டா இருக்கும் இந்த படம். ஏன்னா வந்து விமல் சாருக்குமே அவர் கெரியர்ல மிகப்பெரிய ஒரு படமா இருக்கும். இப்ப போகும் இடம் எங்கும் தூரம் வெளியே அந்த படம் நல்லா இருந்தது, பார்த்தேன். நான் ட்ரெய்லரும் பார்த்தேன், வீடியோவும் பார்த்தேன். அதனால அப்லோட் பண்ண முடியல, படம் பார்த்தேன், நல்லா இருந்தது. இதுவும் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. தொடர்ந்து வெற்றியை கொடுக்கும்னு சொல்லி அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து மனசார ஒரு படம் ஜெயிக்கும்ல, அந்த மாதிரி வந்து படம் ஜெயிச்சா போதும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். படம் எல்லாருமே தேட்டர்ல பாருங்க, நானும் பார்ப்பேன். பார்த்து ரிவ்யூ போடுறேன், எப்படி சொல்லுங்க. பார்க்குறீங்க எல்லாரும் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் மன ஆறுதலாக இருக்கும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்ன கரெக்டாக என்னடா ஏதோ பேசுகிறான்னு நினைக்கிறீங்களா? தப்போ ரைட்டோ எனக்கு தெரிஞ்சே சொல்கிறேன், அது தப்பான்னு தெரியல இடம் தெரியல. நீங்கள் அதை பார்த்து கரெக்ட் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். கமாண்ட்ல சொல்லுங்க, நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. அப்போதான் கொஞ்சம் ஒரு ஆறுதலாச்சும் இருக்கும். அட்லீஸ்ட் கேவலமாக இருக்குன்னு கலாச்சாச்சுன்னு போங்க. பார்க்குற எதுவுமே தெரிய மாட்டேன், நம்மளுக்கு ஃப்ளாட்டாகவே இருக்குது. ஒன்றும் வியூஸும் போகிறது கிடையாது, லைக் போகிறது கிடையாது, கமாண்ட் வரது கிடையாது. இருந்தாலுமே நம்ம வந்து அது எனக்கு ஏதோ ஒரு நாள் எது பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோலாம் எடுத்து நான் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்க்குறீங்கன்னா 2-3 பேர் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்க. அப்போ தான் மனம் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுறீங்கன்னா ஓகே, தொடர்ந்து என் வீடியோவை பார்ப்பீங்க நீங்கள், அதுக்கு தான் சொல்ல வரேன். சின்ன ஒரு ஒரு விடுறது தானே மேலே, சரி பரவாயில்ல பையன் வளர்ந்துட்டு போட்டோம், அது அவ்வளோதானே. அது அதுக்கு உண்மையாக இருக்கும் நம்மள, அதுக்கு உண்மையாக இருக்கும் நம்ம. ஸோ அதனால் முடிஞ்சாலும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுங்க. சரி, ரொம்ப பண்ண வேணாம். ஓகே, இது உங்கள் ஏகன் ஸ்டுடியோ. நன்றி, வணக்கம்.